சண்டேனாலே சிக்கன் பிரியாணியா தான் இருக்கும் நெறைய பேர் வீட்ல. அதுவும் சும்மா இருக்கிறவங்கள எழுப்பி போய் வாங்கிட்டு வந்தா தான் நாங்க சாப்பிடவே செய்வோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நானும் ஃபர்ஸ்ட்டா இருப்பேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து என்ன செய்யறதுடான்னு தெரியாத மண்ட பிச்சா ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்துட்டாங்க, இது வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டாங்க, சமைக்கணும் அப்படின்றது. ஏன்னா வீட்ல இருக்காங்க, இயர்லியா நம்ம ஃபுட்டு ரொம்ப நல்லா குடுக்கணும் அப்படின்றதுக்காக. இது சண்டே ஸ்பெஷல் தான். ஆனா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்ஸ்டன் சிக்கன் 65மே இப்படி தான் நான் போட்டேன். இதுக்கு தேவையானது எல்லாமே போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டா தான் இது ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ பாருங்க எந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டா வந்து இருக்கும் அப்படின்றது அந்த இமேஜ் பார்க்கும்போதே தெரியுது பிக்சரு. ஏன்னா அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா ரொம்ப டெலிஷியஸான டேஸ்ட் வந்து வந்துச்சு. இதுக்கு நான் ரொம்ப சேர்த்தது கார்ன்ஃப்ளவரு, மைதா மாவு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து ரைஸ் பவுட்ரு இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கும்போது ஒட்டாது ரொம்ப பளபளன்னு வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே வந்து கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு, அதுக்கு சிக்கன் மசாலா தூளு, அதுக்கப்புறம் அந்த இது சில்லி பவுட்ரு, காஷ்மீர் பவுட்ரு அதெல்லாம் போட்டுப்பேன். இது இன்னைக்கு நான் செஞ்சு எடுத்துகிட்டு போன ஃபுட்டு ஆஃபீஸ்க்கு. மண்டே ஸ்பெஷலு. ஸோ எல்லாமே சேர்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இதே மாரி செஞ்சு குடுங்க.